இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி 31 நாளைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரெடிஷனாப்பா. எப்படி இருந்தா இன்னைக்கு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்துவை கூட்டிட்டு வாங்க நகையெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து ஆறுமுகத்தோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் சிந்து வரல, அவங்க அக்கா பைரவி வராங்க. அவங்க அக்கா பைரவி எதுக்கு அனுப்பிச்சி வச்சாங்கன்னா, அவன் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டனால இவளை அனுப்பிச்சி விட்டு நகையெல்லாம் போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை போய் சொல்லுவா அப்படின்னு பார்த்தோம்னா, இவ தான் வந்து பொண்ணாவே ஆக போறா. எஸ், கல்யாணமே இவளுக்கு தான் நடக்க போகுது. ஸோ எப்படி அது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்குல்ல. கல்யாண மண்டபத்துலேருந்தே ஓடி போயிடுவாளா, இல்லை அவள் வந்து வேற ஏதாவது கல்யாணத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ப்ராப்ளமாக போயிடுவாங்களா அப்படிங்கிறலாம் தெரில. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச கல்யாண மண்டபத்தில் ஓடி போனால் தான் வந்து இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகும். ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்படிதான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது. இப்போ அதுக்காக வந்து சின்னதாக வந்து ஒரு புள்ளியார் சொல்லி போட்ட மாதிரி வந்து அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு நகையெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடக்க போகுது அடுத்தடுத்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வேறு ஏதாவது இருந்தால், இல்லைப்பா அதெல்லாம் நடக்காது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.